தேவனுடைய மகத்துவம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். 183வது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதுக்கு முன்னதாக ஒரு அறிவிப்பு. நமது வேத வினாவிடை பகுதியில 31வது பகுதி முதல் 40 வரைக்கும் உள்ள பகுதிகள் வரைக்கும் கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது, போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இது வருகிற ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி இரவு 9 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வெளியிடப்படும். 31வது பகுதியிலிருந்து 40வது பகுதி வரைக்கும் உள்ள பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது. ஆகவே நீங்கள் தகுந்த ஆயுதத்தோடு நீங்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வீடியோவை பார்த்து நீங்க கமெண்ட் செஷன்ல பதிவிடலாம். யார் அதிக மதிப்பெண்களை பெறுகிறார்களோ அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். ஆவிக்குரிய புத்தகங்கள், நீங்கள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடங்கள் அடங்கிய புத்தகங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஆகவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆயத்தமாகும்படிக்கு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 183வது வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு விடுபட்ட நடு எண்ணை கண்டுபிடிக்கவும். அதாவது 3 இலக்க எண் சம்பந்தப்பட்ட கேள்விகள். நடுவில் இருக்கிற எண்ணை நான் விட்டுவிட்டு இருபுறமும் இருக்கிற எண்ணை நான் சொல்லுவேன். அதற்கு தகுந்தாற் போல, அந்த விடைக்கு தகுந்தாற் போல ஒரு க்ளூ ஒன்று கொடுப்பேன். அதை வைத்து அந்த விடுபட்ட நடு எண்ணை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள். ஓகே, நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். விடுபட்ட நடு எண்ணை கண்டுபிடிக்கவும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு கேள்வி ஒன்றை நான் சொல்கிறேனே, 1 0, இதற்கு இடைப்பட்ட ஒரு எண்ணை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 1 0 நடுவுல ஒரு எண் விடுபட்டுள்ளது. க்ளூ ஆதியாகமம், விசுவாசம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே நீங்கள் கோர்த்து அந்த நடு எண்ணை கண்டுபிடிக்க வேண்டும். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு 100 வயதிலே குழந்தை பிறந்தது. அப்போ 1க்கும் 0க்கும் இடைப்பட்ட இன்னொரு எண் 0, 100. சரிங்களா? இப்படிதான் நாம் விடையை கண்டுபிடிக்க போகிறோம். முதலாவது கேள்விக்கு சொல்லுவோமா? 1-7 1-7 ராஜ்யபாரம் சம்பந்தப்பட்ட ஒன்று. 1-7 1-7 இந்த நடு எண்ணை சரியாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நான் எடுத்திருக்கிற கேள்விகள் எல்லாமே ரொம்ப எளிதானது, எளிதில் கண்டுபிடிக்கக்கூடியது. நீங்கள் வேதத்தை திறக்காமலே யோசிப்பீர்கள் என்றாலும் கண்டுபிடித்து விடலாம். 1-7 இந்த விடுபட்ட நடு எண்ணை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். க்ளூ ராஜ்யபாரம். விடுபட்ட நடு எண் எது? கண்டுபிடித்து என்று நினைக்கிறேன். ஒருவருடைய ராஜ்யபாரம் சம்பந்தமாக பேசும் பொழுது இந்த எண் வருவதை நாம் பார்க்கிறோம். விடுபட்ட நடு எண்ணை கண்டுபிடிக்கவும். 1-7 கண்டுபிடிக்க பார்க்கலாம். விடை என்பது 127. 2 என்ற எண் விடுபடுவது பார்க்கிறோம். அகாஸ்வேரு 127 நாடுகளை அரசாண்டான் என்று எஸ்தர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். விடை என்பது 127. ஓகே, அடுத்த கேள்வி சொல்லுவோமா? இரண்டாவது கேள்வி 6-0 6-0 தண்ணீர். 6-0 தண்ணீர். அந்த விடுபட்ட நடு எண்ணை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 6-0 ரொம்ப எளிதான கேள்விதான். தண்ணீர் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் அல்லது தண்ணீருக்கு வேற விதமாக நீங்க யோசிக்கலாம். தண்ணீர் என்று சொன்னால் டைரக்டா தண்ணீர் கிடையாது. தண்ணீர் சம்பந்தமாக வேதாகமத்தில் வேற என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க யோசித்து பார்க்கணும். 6-0 அந்த நடு எண்ணை கண்டுபிடிக்க வேண்டும். தண்ணீர் ஒருவருடைய வயதை சுட்டி காண்பிக்கிறது. தண்ணீர் பிளஸ் அந்த ஒருவருடைய வயது, இதை நீங்க சேர்த்து கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு விடை கண்டுபிடிக்கலாம். 6-0 6-0 ஒரு பிரபலமான நபருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். ஒரு அழிவின் காட்சியின் மத்தியில் இது வரும். ஆதியாகமம் புத்தகத்துல தான் இருக்குது. 6-0
மழை. ஓகே. நோவா 600 வயதான போது ஜலப்பிரளயம் வந்ததாக வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நோவா 600 வயதான போது ஜலப்பிரளயம் வந்தது. 6600 600 என்பது விடை. ஓகே. விடுபட்ட நடு எண்ணை கண்டுபிடிக்கவும் என்பதுல நம்ம 3வது கேள்விக்குள்ள நம்ம சொல்லுவோம். 9-9 9-9 அதிகம். 9-9 அதிகம். இதுக்கு மேல நான் க்ளூ கொடுத்தேன்னு சொன்னா நீங்க எளிதா கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால நான் கொஞ்சம் யோசிக்கும்படியா க்ளூ கொடுக்கிறேன். 9-9 அதிகம். யார் கண்டுபிடிக்க பார்க்கலாம். 9-9 அதிகம். வாழ்க்கை, வயது. இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. 9-9 மெத்துசலா 969 வயது வரை வாழ்ந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 3வது கேள்விக்கான விடை மெத்துசலா. ஓகே. விடுபட்ட நடு எண்ணை கண்டுபிடிக்கவும் என்பதிலே 4வது கேள்விக்கு நாம் சொல்லுவோம். 4-0 4-0 கண்டுபிடிக்கல பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்கள். எளிதான க்ளூ. 4-0 தேவனுடைய ஜனங்கள். எல்லாமே 3 இலக்க எண் தான். 4-0 க்ளூ தேவனுடைய ஜனங்கள். கண்டுபிடிங்க பார்க்கலாம். யார் கண்டுபிடிக்க பார்க்கலாம். ரொம்ப எளிதான கேள்விதான். யாத்ராம் புத்தகத்தில் விடை இருக்கிறது. விடை என்பது 430 430. இது எகிப்திலே தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்த காலகட்டம் என்பதை வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமும் 12ஆம் அதிகாரம் 40வது வாக்கியத்திலே விடை இருக்கிறது. யாத்ராகமும் 12-40. ஓகே. இந்த நாளின் 5வது கேள்விக்கு நாம் செல்வோம். 7-7 7-7 விடுபட்ட நடு எண்ணை கண்டுபிடிக்கவும். 7-7 யார் கண்டுபிடிக்க பார்க்கலாம். 7-7 இது ஒருவருடைய வயதை குறிக்கிறது. ஒருவருடைய வயதை குறிக்கிறது. 7-7 பார்ப்போம். யோசிச்சு கண்டுபிடிங்க. 7-7 ஒருவருடைய வயது. ஆதியாகமம் புத்தகத்துல தான் இருக்குது விடை. 7-7 ஒவ்வொருடைய வயதையும் நீங்க அப்படியே கணக்கிட்டு பாருங்க. அப்படி தேடி கண்டுபிடிங்க. உங்களுக்கு தெரியும். 7-7 யாருடைய வயதாக இருக்கும். 7-7 விடை என்பது லாமேக்கு. லாமேக்கினுடைய வயது 777. 777 என்பது விடையாக இருக்கிறது. ஆதியாகமம் 5:37 நாம் பார்க்கிறோம் லாமேக்குடைய வயது. ஓகே. இந்த நாளின் 6வது கேள்விக்கு செல்வோம். 2-5 2-5 இதுவும் ஒருவருடைய வயது. ஆதியாகமம் புத்தகத்துல வாசிக்கிறோம். 2-5 ஒரு முக்கியமான நபருடைய அப்பாவுடைய வயசு. முக்கியமான நபருடைய அப்பாவுடைய வயசு 2-5 யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். வேதத்தை புரட்டி பாருங்க. நீங்க மொபைல கூட சர்ச் பண்ணலாம். மொபைல் பைபிள்ல 2-5 விடுபட்ட நடு எண்ணை கண்டுபிடிக்கவும். 2-5 கண்டுபிடிச்சிட்டீங்களா. 2-5 ஓகே. விடை என்பது தேராவுடைய வயது 205. தேராவுடைய வயது 205 என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமும் 11:32 விடை இருக்கிறது. ஆதியாகமும் 11:32. 7வது கேள்விக்கு செல்வோம். 7வது கேள்விக்கு செல்வோம். 3-0
3-0 யாருடைய வாழ்க்கை சரித்திரத்துக்கு வருவது, அதுவும் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம். புதிய ஏற்பாட்டில் பணம் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம். 3-0 விடுபட்ட நடு எண்ணை கண்டுபிடிக்கவும். புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு சம்பவம், பணம் சம்பந்தப்பட்ட ஒன்று. எளிதான கேள்விதான். 3-0 கண்டுபிடிச்சிட்டீங்களா? பணம் சம்பந்தப்பட்ட ஒன்று புதிய ஏற்பாட்டில். சீசர்களில் ஒருவர் இதுல சம்பந்தப்படுவது பார்க்கிறோம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? விடை என்பது 300. அந்த மரியாள் நலதம் இன்னும் பரிமள தைலத்தினால ஆண்டவருடைய பாதத்தை துடைத்த பொழுது இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி யூதாஸ் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். விடை என்பது 300. இதுல யூதாஸ் சம்பந்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தில் விடை இருக்கிறது. 8வது கேள்வி செல்வோம். 2-5 இது கொஞ்சம் கடினமா இருக்கலாம். 2-5 நெகேமியா புஸ்தகத்துல வருது. 2-5 நெகேமியாவுடைய புஸ்தகத்துல இது வருவதை பார்க்கிறோம். அந்த எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்ட பிறகு நடந்த ஒரு காட்சி, அதுல இது வருது. நெகேமியா புஸ்தகத்துல எருசலேம் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு நடந்த ஒரு சம்பவத்துல இது வருவதை நம்ம பார்க்கிறோம். 2-5 பிரதிஷ்டை சமயத்தின் போது நடந்த ஒரு காட்சி. அதுல பாடகர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. பாடகர்களை நியமிக்கிறாங்க. அது எத்தனை பாடகர்கள் அப்படிங்கிறது தான் பதில். கண்டுபிடிக்கல பார்க்கலாம். இப்போ நெகேமியாவுடைய காலத்துல எருசலேம் அலங்கம் கட்டப்பட்ட பின்பு பிரதிஷ்டை சமயத்தில் அந்த பாடகர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பாடகர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் பதில். வேகமா கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம். நெகேமியா புஸ்தகத்துல இருக்கிறது 245 பாடகர்கள் என்று பார்க்கிறோம். நெகேமியா 7ஆம் அதிகாரம் 67வது வாக்கியத்துல விடை இருக்கிறது. ஓகே, இந்த நாளில் 9வது கேள்விக்கு செல்வோம். 6-6 கணக்கு. 6-6 கணக்கு என்பது குழு. 6-6 இது எளிதான கேள்வி, நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. 6-6 கணக்கு என்று சொன்னால் வேதத்தில் கணக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். 6-6 புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கிறவன் அப்படின்னு வாசிக்கிறேன் இல்லையா வசனம். 6-6 கண்டுபிடிச்சிங்களா? எளிதான கேள்வி. விடை என்பது 666 மிருகத்தினுடைய இலக்கம் என்று பார்க்கிறோம். மிருகத்தினுடைய முத்திரையினுடைய இலக்கம் 666 என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் கடைசி வாக்கியத்துல விடை இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஓகே, இந்த நாளில் கடைசி கேள்விக்குள் வந்து விட்டோம். 1-0 இது பிரசங்கம் சம்பந்தப்பட்ட ஒன்று. 1-0 பிரசங்கம் சம்பந்தப்பட்ட ஒன்று. பழைய பாட்டுல ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். 1-0 எளிதான கேள்வி. ஓகே, நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினதாக வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஓகே, விடுபட்ட நடு எண்ணை கண்டுபிடிக்கவும் என்ற தலைப்பின் கீழாக நாம் இந்த நாளில் வேத வினாவளி நிகழ்ச்சி நடத்தினோம். அனைவரும் உற்சாகமாய் கலந்து கொண்டீர்கள். உங்கள் யாவருக்கும் நன்றி. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏற்கனவே கூறப்பட்டது போல வருகிற ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி இரவு 9 மணிக்கு ஒரு வீடியோ வெளியிடப்படும். அதுல 31 முதல் 40 பகுதி வரைக்கும் உள்ள வேத வினாவளி நிகழ்ச்சியிலிருந்து கேள்வியில் கேட்கப்பட இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதற்கு ஆயத்தப்படும்படிக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதில் பதிலளிப்பவர்களுக்கு பரிசும் உண்டு. ஆகவே நீங்கள் மிஸ் பண்ணிடாதங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுங்க. தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.